சனாதன தர்மம். பணிவு, அனைத்து உயிர்களிடமும் அன்பு, மன்னிக்கும் குணம், நண்பர்களிடம் மரியாதை ஆகியவை ஆயுளை நீட்டிக்கின்றன என்று கற்றோர் கூறியுள்ளனர். செருக்குடையவன், மூடன், கடுமையானவன், மூர்க்கன், நீதி வழுவியவன் ஆகியோருடன் அறிவுள்ள ஒரு மனிதன் நட்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. புத்திசாலி ஒருவன் தனது புத்தியை பயன்படுத்தியும் பிறர் மூலம் கேட்டும் தானே பார்த்தும் ஒரு தீர்மானத்தை எட்டி ஞானிகளுடன் நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடலிலிட்ட பொருள் தொலைந்து போகும். கேட்காதவனிடம் பேசப்படும் வார்த்தைகள் தொலைந்து போகும். ஆன்மாவை கட்டுக்குள் வைக்காத ஒருவனிடம் சாஸ்திர அறிவு தொலைந்து போகும். செழிப்புடன் இருக்கும் ஒரு உறவினரின் முன்னிலையில் மற்றொரு உறவினன் வறுமை நிலை அடைந்தால் அந்த வறியவனின் பாவங்கள் அனைத்தையும் செழிப்புடன் இருக்கும் அந்த உறவினனே ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். தனது நன்மையை விரும்பும் ஒருவன் தனது உறவினர்களுடன் சண்டையிடவே கூடாது. இவ்வுலகில் உறவினர்களே ஒருவனை காக்கிறார்கள். மேலும் உறவினர்களை அழிக்கவும் செய்கிறார்கள். ஏழைகள், இழிந்தவர்கள், ஆதரவற்ற உறவினர்கள் ஆகியோருக்கு உதவும் ஒருவன் முடிவில்லாத செழிப்பை அனுபவிக்கிறான். தங்கள் நன்மையை விரும்புபவர்கள் எப்போதும் தங்கள் உறவினர்களுக்கு உதவ வேண்டும். பிரிவை ஏற்படுத்துபவன், பேராசைக்காரர்கள், வெட்கமற்றவர்கள், ஏமாற்றுக்காரர்கள், அநீதியானவர்கள் ஆகியோரது தோழமை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தானமளிப்பதாலோ அவர்களிடம் தானத்தை பெறுவதாலோ பாவம் ஏற்படுகிறது.